நேற்று இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகாலையிலிருந்து எல்லா நாடுகளுடைய பங்குச்சந்தையும் 3லிருந்து 4.5% வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதற்கு காரணம் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் அறிவித்த ரெசிப்ரோக்கல் டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி ஸ்ட்ரக்சர்னால மிகப்பெரிய குழப்பம் உலகம் எங்கும். அதில் நம்ம இந்தியாவை பார்க்கும்போது நமக்கு இது வந்து ஒரு சேலஞ்சா அல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த இதனால். உதாரணத்துக்கு டெக்ஸ்டைல் எடுத்துக்குவோம். பார்த்தீங்கன்னா தைவான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்காவில் 44% டியூட்டி போட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியாவுக்கு வந்து 26%, 26% தான் வந்து அமெரிக்கா வந்து கஸ்டம்ஸ் விதிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஸ்ரீலங்கா ஒரு பொருளை வந்து 100 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அதோட விலை வந்து இப்போ 144 ரூபாய் ஆகிடும். அதே இது இந்தியா ஒரு பொருளை 100 ரூபாய், அதே 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா அது அமெரிக்காவில் 126 ரூபா தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஜவுளித்துறையில் வந்து இது இந்தியாவுக்கு மிக அனுகூலம். இதனால் பாதிக்கப்பட போகிறது ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், தைவான், இந்த 3 நாடுகளும் வந்து மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும். இந்தியாவுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அமெரிக்காவில் வந்து முதல்ல மாதிரி எல்லாரும் பொருள்களை வாங்குவாங்கன்னா வாங்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட அத்தியாவசிய பொருளை மட்டும் வாங்கிட்டு அத்தியாவசியம் இல்லாத பொருளுடைய செலவை குறைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான டேக்ஸ் ஸ்ட்ரக்சர், இம்போர்ட் டியூட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் ஏற்றுனதுனால அவங்க அதிகப்படியாக பணம் செலவு செய்யணும். அதனால் வந்து அத்தியாவசியம் இல்லாத பொருட்கள் வாங்குறத குறைச்சிக்குவாங்க. உதாரணத்துக்கு எடுத்து ஒரு முதல்ல ஐஃபோன் வருஷத்துக்கு ஒருத்தர் மாற்றினார்னா இப்போ 2 வருஷத்துக்கு ஒரு ஐஃபோனை மாற்றுவார், இல்லை 2.5 வருஷத்துக்கு ஒரு ஐஃபோனை மாற்றுவார். அப்படி தான் ஆகும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன பாதிப்பு, என்ன மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, ஜுவல்ஸு, டைமண்ட்ஸ், பேர்ல்ஸ், இது மாதிரிலாம் வந்து அதிகப்படியாக பண்ணுறோம். அடுத்து எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ், அப்புறம் ஃபார்மசூட்டிக்கலுக்கு கன்செஷன் தரப்போகிறார் சொல்லிட்டார் அவர். ஏன்னா அது வந்து அடிப்படை சுகாதாரத்தை அஃபெக்ட் பண்ணுறதுனால அதுக்கு டிஃப்ரெண்ட் கஸ்டம்ஸ் டியூட்டி பண்ணலாம். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குச்சந்தை எப்படி அணுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த பொருட்கள் நம்ம அதிகமாக வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அந்த பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனியோட ஸ்டாக் தான் முடியாது, மார்க்கெட்டே மொத்தம் விழுகாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டாட்டா வந்து எக்ஸ்போர்ட் லேண்ட் ரோவர் டு அமெரிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய சந்தை அவங்களுக்கு. இதன் மூலம் என்ன ஆகுனா வந்து அந்த லேண்ட் ரோவர் வாங்குற எண்ணிக்கை குறையும், அவங்க வாங்காமல் இருக்க மாட்டாங்க. அதனால அவங்களோட ரெவன்யூ நம்பர்ஸ் கம்மியாகும். ரெவன்யூ நம்பர்ஸ் கம்மியாகும் போது அந்த ஸ்டாக்கோட வந்து மதிப்பு கீழே விழுகும். அதனால் எல்லா கார் கம்பெனியுமே வந்து அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகும்னா அஃபெக்ட் ஆகாது. அதனால் இந்த பங்குச்சந்தை எப்படி போனால், எந்த கம்பெனியை அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இந்த டேரிஃப்னால எவ்வளோ அவங்களுக்கு குறையும், அதை வச்சு தான் அந்த கம்பெனியோட நிலையை நிர்ணயிக்கணும். உதாரணத்துக்குன்னா ப்ரைஸ் டு ஏர்னிங், பி ரேஷியோ வந்து மாறலாம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டேரிஃப் போட்ட முன்னாடி வந்து அவங்களுடைய ஏர்னிங் கம்மியாகலாம். ஸோ அதுக்கு ப்ரைஸ் ஏர்னிங் பார்க்கும்போது கொஞ்சம் மல்டிபிள்ஸ் அதிகமாகலாம். அவ்வளோதான் ஆகுமே ஒழிய இந்த கம்பெனிகள் அழிஞ்சு போக போகிறதில்ல. நம்ம பங்கு சந்தையோட ரியாக்ஷன் வந்து ஓவர் ரியாக்ஷன். சம்மந்தமில்லாத கம்பெனியோட ப்ரைஸ்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இது வந்து வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த கம்பெனி இதில் அஃபெக்ட் ஆகுதோ அதில் வாங்காமல் தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். இதனால பலனடைந்ததுக்கு சொன்ன மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு நிறைய பலன் இருக்குது. அதே போல் எங்கெல்லாம் 26% நம்மளுடைய கஸ்டம்ஸ் டியூட்டினால மற்ற நாடுகளை விட நம்ம கம்மியான விலையில் பொருளை அனுப்பும்போது, உதாரணத்துக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஸ்கூட் எடுத்துக்கும். இப்போ சைனா வந்து நம்மளோட அதிகமான வரி விதிச்சிருக்காங்க. அப்போ இந்தியாவில் தான் அவங்க வாங்க பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட் இண்டஸ்ட்ரி ஓவரால் பர்ச்சேஸ் குறைஞ்சாலும் நம்மளுடைய பங்கு அதிகமாகும். அப்படிங்கிற கோணத்தில் தான் நம்ம பங்குச்சந்தையை அணுகணும். இது 19 எல்லா ஸ்டாக்கு 4%, 3% ஸ்டாக் விழுகிறது வந்து இது நல்லதுக்கு இல்லை. ஆனால் வந்து இப்போ வாங்குறவங்களுக்கு நல்ல விஷயமாகும். வேற என்ன சொல்லுங்க. தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த ஒரு வாரத்தில் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் மார்க்கெட் அந்த இதில் ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா 2.5% குறைஞ்சிருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு யூகம் வச்சுருக்காங்க. ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட 27,000 ரூபாய் கீழே போகும் தங்கம் 10 கிராம் அப்படின்னு ஒரு யூகம் இருக்குது. இன்னொருத்தர் என்ன சொன்னாங்கன்னா வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட 3,217, 3,200 டாலர் கிட்ட இருக்கிற இது வந்து 2,750 போகலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது நமக்கு 27,000 ரூபா வரும் அப்படின்னு இருக்கு. ஆனால் பங்குச்சந்தை வந்து குழப்பமாக இருக்கும்போது இப்போ இன்வெஸ்டர் வந்து நம்ம கொண்டு போய் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி சேஃபாக இருக்கலாமா, இல்லை இப்போ பங்குச்சந்தை வீழ்கும்போது இந்த கோல்டெல்லாம் விற்றுட்டு இப்போ மலிவான விலை பங்கு அடிக்கும்போது இங்கே வரலாமான்னு பார்ப்பாங்க. அப்படி ஒரு நிலை எடுத்தாங்கன்னா தங்கத்தோட விலை குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து இந்த தங்கத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறது, இங்கே மார்க்கெட் கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட கடந்த 2 வாரத்திலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட 8-9% டவுன் ஆயிடுச்சு.
ரிக்கவர் ஆகி 9% டவுன் ஆயிடுச்சு. இந்த பணத்தை போட்டோன்னே 6-7% ரிக்கவரி ஆகும்போது கோல்டில் வச்சுக்கலாமா இல்லை பங்குச்சந்தைக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு பங்குச்சந்தைக்கு இந்த முதலீடுகள் மாறும் பொழுது தங்கத்தோட விலை குறைய ஆரம்பிக்கும். பொதுவாகவே உலக அளவில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து தங்கம் ரொம்ப அதிகமான விலைக்கு போயிடுச்சு, அதுக்கு ஒரு கரெக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அடுத்து வந்து சைனா வந்து அதிகமாக வாங்குறதில்ல. இப்போ நிறையா வாங்கினாங்க. இப்போ அவங்க ஒரு வேளை வந்து தங்கத்தை வந்து இப்போ விலை அதிகமாக போனாலும் என்கேஷ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா சந்தைக்கு அதிகமான தங்கம் வரும்போது தங்கத்தின் விலை குறையலாம். நீண்ட கால அடிப்படையில் வந்து பயப்பட தேவையில்லை. குறுகிய கால அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலை குறைவதற்கு ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது. தொடர்ந்து பங்குச்சந்தை குறைவா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா எல்லா பங்குகளும் குறையாது. நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு செலக்டிவான பங்குகள்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ இது பவுன்ஸ் பேக் ஆகுங்கிறது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. ஏன்னா இந்த டாரிஃப்க்கு சம்பந்தம் இல்லாத கம்பெனிகள், அதாவது இன்டைரக்டா அஃபெக்ட் ஆகலாம், நாட் டைரக்ட்லி அஃபெக்டட், அந்த மாதிரி கம்பெனிகள் வந்து ரிகவர் ஆகிற சான்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம சம் ஆஃப் த பிஎஸ்சி பேங்க் எடுத்துக்கங்க, பிஎஸ்சி இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கங்க, அதுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டில் வந்து அதிக இம்பேக்ட் கிடையாது, அதோட ஸ்டாக்கும் குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீபவுண்ட்ஸ் ஆக ஆரம்பிச்சு ஸ்டெபிலிட்டிக்கு வரும். என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒரு வாரத்தில் வந்து கொஞ்சம் போயிட்டு பழையபடி வந்து ஒரு ஸ்டேபிள் நிலைமைக்கு ரிகவர் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது.